வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மர்டர் முபாரக் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பங்கஜ் திருப்பதி, சாரா அலி கான், விஜய் வர்மா, கரிஷ்மா கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதுவும் ஒரு நாவலை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ராயல் டெல்லி கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலைட் கிளப். அந்த கிளப்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமான மனிதர்கள் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு தினுசான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிம்ல லியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜூம்பா ட்ரெயினர் மர்மமான முறையில இறந்து கிடக்கிறாரு. அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆபீசர் தான் பங்கஜ் திருப்பதி. அந்த கிளப்ல இருக்கிற ஒருத்தரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுல ஒருத்தரோட டார்க் சீக்ரெட்ஸுமே வெளியே வருது. கடைசியில அந்த கொலையை பண்ணது யாரு, அது மட்டும் இல்லாம நிறைய கொலைகள் இதோட எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த படம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். உண்மையிலே பயங்கர ஃபயரா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு சீக்ரெட்ஸும் ரிவீல் ஆகக்கூடிய அந்த தருணங்கள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடைசியா யார் கொலையாளி அப்படின்றதுலயுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ண விதம் அப்படின்றதுலயுமே பங்கஜ் திருப்பதி ரொம்ப கேஷுவலா நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேரோட அந்த உண்மை முகத்தை கொண்டு வரது அப்படின்றதுலயுமே ரொம்ப நீட்டா நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சாரா அலி கானோட அந்த ரோல் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோலா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் விஜய் வர்மாக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அதையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு விஜய் வர்மா மேல ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஆனா அவங்க ஒரு விடோவா இருப்பாங்க. சோ அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டின விதம் அப்படின்றதுமே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டிங் வழியா ஒரு சில சர்ப்ரைஸான மொமெண்ட்ஸை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. அதுவுமே நல்ல ஒரு ஒர்க்கா இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொன்னா நம்ம ரத்தம் நினைக்கக்கூடிய சில இடங்கள்ல அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவை காட்டி அந்த சீனை கொஞ்சம் விறுவிறுப்பாக்கியிருப்பாங்க. ஓவரால் ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். பட் நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மிடில் போர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்தது அப்படின்றதையே மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்க லைஃப் லீட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட்ல இருந்த அந்த கிரிப் அப்படின்றது நடுவுல கொஞ்சம் விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் சாலிடா ட்ரிம் பண்ணிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப்புமே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த படம் போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இது ஒரு தரமான த்ரில்லர் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் அடல் காட்சிகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.